ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் பார்க்க போகிறோம். பிறவினை வாக்கியத்தை கண்டறிக அப்படிங்கிறாங்க. பிறவினை வாக்கியம் அப்படின்னா வந்து செய்வித்தார், கற்பித்தார், அது மாதிரி முடிகிறது தான் வந்து பிறவினை வாக்கியம். இதில் என்ன பாருங்கள், மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை வந்து ஆய்வு செய்வித்தனர். அது மாதிரி வந்து அந்த வித்து, அது பித்து, கற்பித்தார், செய்வித்தார், பயிற்றுவித்தார், இது மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து பிறவினை வாக்கியம். பிறவினை வாக்கியத்தை கண்டறிக அப்படிங்கிறாங்க. மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர், அதுதான் வந்து பிறவினை வாக்கியம். அடுத்து பாருங்க, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. ராவண காவியம் புலவர் குழந்தையால் வந்து எழுதப்பட்டது. ஸோ வந்து இது வந்து ஒரு செயற்பாட்டு வினை வாக்கியம். ஸோ ராவண காவியத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து புலவர் குழந்தை. இது மூலமாக நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன வாக்கியம் பாருங்கள், எழுதப்பட்டது அப்படிங்கிறனால ராவண காவியம் புலவர் குழந்தையால் எழுதப்பட்டது. ஸோ ஆள் வந்திருக்கு பார்த்தீங்களா, அதனால் வந்து இது வந்து செயற்பாட்டு வினை வாக்கியம். இதை வந்து என்ன ஐன்னு வந்துச்சுன்னா நம்ம வந்து செய்வினை வந்து சொல்லுவோம். ராவண காவியம் புலவர் குழந்தையால் எழுதப்பட்டது அப்படிங்கையில் வந்து இது வந்து ஒரு செயற்பாட்டு வினை வாக்கியம். அடுத்து பாருங்கள், எவ்வகை வாக்கியம் என கண்டெழுது. இது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பரு. நமக்கு வந்து குரூப் 4 வந்து இந்த மாதிரியான கேள்விகள் தான் இடம்பெறும். தன்வினை, பிறவினை, செயற்பாட்டு வினையில் வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் தான் வரும். இதில் வந்து 3 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, நமக்கான ஒரு கொஸ்டின் வரும். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக அல்லது தன்வினை வாக்கியத்தை வந்து தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. ஸோ குமரன் ராமாயணம் கற்றார் அப்படிங்கிறது தான் வந்து தன்வினை வாக்கியம். இதே பிறவினை வாக்கியம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, குமரன் கம்ப ராமாயணம் கற்பித்தார் அப்படின்னா அது பிறவினை வாக்கியம். குமரன் கம்ப ராமாயணம் கற்றார் அப்படிங்கிறது தான் தன்வினை வாக்கியம். அவங்க கேட்டிருக்கிறது வந்து தன்வினை வாக்கியம் அப்படிங்கிறனால பி ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்து பாருங்கள், நடவாமை என்பது எதிர்மறை தொழில் பெயருக்கான சான்று. ஸோ நம்ம இதை வந்து விடைக்கேற்ற வினாவை வந்து தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதில் தெரிஞ்சுக்கணும் இலக்கண குறிப்பு. நடவாமை, அதுக்கான இலக்கண குறிப்பு வந்து என்ன அப்படின்னா வந்து எதிர்மறை தொழில் பெயர். இப்போ நமக்கு அந்த நடவாமை அப்படிங்கிறத வந்து ஆன்சர். ஸோ அது வர மாதிரி தான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும். எதிர்மறை தொழில் பெயருக்கான சான்று தருக அப்படிங்கிற நடவாமை அப்படி சொல்லுவோம். ஸோ நடவாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயருக்கான சான்று. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க அப்படின்னா வந்து எதிர்மறை தொழிற்பெயர் சான்று தருக. அடுத்து பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக அப்படிங்கிறாங்க. முன்ன பின்ன வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க, அது கரெக்டான ஆர்டர் வைஸில் எழுதணும். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதலே மனிதநேயம். இதே மாதிரி ஒரு கேள்வி வந்து குரூப் 4லையும் கேட்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதலே மனித நேயம். ஸோ அந்த முடிகிறது வந்து நல்ல வினைமுற்ற வந்து முடியும். நல்ல உயிர்களிடத்தும், எல்லா, அன்பு, இந்த செலுத்துதலை, இதெல்லாம் வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ இதில் மனிதநேயம் அப்படிங்கிறது தான் கரெக்டாக முடியுது. நீங்கள் அதையும் நல்லா பார்த்துங்க. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதலே மனிதநேயம், அதுதான் கரெக்டு. அடுத்து பாருங்கள், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் அப்படிங்கிறாங்க. பொருத்தமான வினையை தேர்ந்தெடுத்து எழுது. கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்துவிட்டான், அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை. ஸோ இதை நீங்கள் அந்த வார்த்தைகளை போட்டு பார்த்தீங்க அப்படின்னாவே கண்டுபிடிச்சிடலாம். கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்தான், அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வருகிறான். ஸோ அது கரெக்டாக அமையலை. நீங்கள் அந்த மாதிரி வார்த்தைகள் போட்டிங்க அப்படின்னா இது மாதிரியான ஆன்சர் வந்து ஈஸி தான். பொருத்தமான விடையை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. எதிர் மறுத்து கூறுதல் அப்படின்னா வந்து என்னென்னா அது வந்து மறை விடையில் வந்து வரும். இப்போ இந்த கடைக்கு செல்வாயா அப்படிங்கிறதுக்கு வந்து நான் செல்ல மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து எதிர் மறுத்து கூறுதல். அது வந்து மறை விடையில் வந்து வரும். உடன்பட்டு கூறுதல் வந்து நேர் விடையில் வரும். கடைக்கு செல்வாயா அப்படிங்கிற செல்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து நேர் விடை. நேர்ந்ததை வந்து கூறுதல் அப்படின்னா வந்து உற்றது உரைத்தல். ஸோ வந்து என்னென்னா விளையாட வருகிறாயா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கால் வந்து என்னென்னா வலிக்குது அப்படின்னு சொன்னால் உற்றது உரைத்தல். இதே கால் வலிக்கும் அப்படின்னா வந்து உருவது கூறல். அந்த டிஃப்ரென்ஸை நல்லா பார்த்துக்குங்க. நேர்ந்ததை வந்து கூறல் அப்படின்னா வந்துன்னா ஊற்றதை உரைத்தல். நமக்கு இப்போ கால் வலிக்குது, அதனால் கால் வலிக்கின்றது அப்படிங்கிறாங்க. ஸோ விளையாட வருகிறாய்னா கால் வலிக்கும் அப்படின்னா வந்து இனிமேல் நடக்க போகுது, எனக்கு விளையாண்டா கால் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து உருவது கூறல் விடை. இனமானதை கூறல் அப்படின்னா வந்து என்னென்னா, உனக்கு வந்து கவிதை எழுத தெரியுமானா எனக்கு கவிதை எழுத தெரியாது, கட்டுரை எழுத தெரியும். ஸோ அதுக்கு இனமான ஒன்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஒரு இனமொழி விடை. பாட தெரியுமானா ஆட தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஒரு அதுக்கு இனமானதை கூறுறது வந்து இனமொழி விடை. ஸோ எதிர்மறுத்து கூறல் வந்து மறைவிடை, உடன்பட்டு கூறல் நேர்விடை, நேர்ந்ததை கூறல் வந்து உற்றதுரைத்தல் விடை, இனமானதை கூறல் வந்து இனமொழி விடை.
அகரவரிசையில் இது எல்லாமே வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் பேப்பர் குரூப் 4 இது மாதிரி தான் ஈஸியாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து நம்ம ஈஸியான கேள்விகளில் தான் விட்டுருவோம். இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம். கணப்பறை, தவில், படகம், உரிமை, உடுக்கை இது வந்து அகரவரிசைப்படி வந்து எழுத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்துன்னா 2 ஊ வருது. அதில் வந்து அப்போ வந்து நம்ம 2வது எழுத்துல வந்து எது ஃபஸ்ட்டு வருது அப்படின்னு பார்க்கணும். உடுக்கை, உரிமை, கணப்பறை, தவில், படகம். அடுத்து பாருங்கள் வேர்ச்சொல் உரைத்தான். இதோட வேர்ச்சொல் வந்து என்னன்னா உரை. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. உரைத்தான் அப்படின்னா வந்து உரை. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க சென்றனர் அப்படின்னா வந்து செல். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏய் என்பது என்னோடு பொருந்து சேர் கூடு என்னும் பொருளை வந்து உடையது அப்படிங்கிறாங்க. ஏய் என்பது என்னோடு பொருந்து என்னோடு சேர் என்னோடு கூடு என்னும் பொருளை உடையது. கடற்கலன்கள் என்பவை எவைன்னு கண்டறிய சொல்கிறாங்க. வங்கம், நாவாய், தோணி இது எல்லாமே வந்து கடற்கலன்கள். நாவாய், வங்கம், தோணி. ஸோ கடற்கலன்கள் என்பவை எவை அப்படின்னா வந்து இந்த படகு, தோணி அதை தான் சொல்கிறாங்க. வங்கம் அப்படின்னா வந்து கப்பல் வந்து குறிக்கும். ஸோ கடற்கலன்கள் எவை என்பன கண்டறிக அப்படின்னா வந்து நாவாய், வங்கம், தோணி. இதே வங்கம் அப்படின்னா கப்பல்னு சொல்கிறோம்ல. இதே வங்கூல் அப்படின்னா வந்து காற்று. அந்த டிஃப்ரென்ஸை நல்லா பார்த்துக்குங்க. வங்கம்னா கப்பல், வங்கூல் அப்படின்னா வந்து காற்று. பிழை அற்ற தொடரை வந்து கண்டறிக அப்படிங்கிறாங்க. இதில் என்ன நம்ம சொல்லியிருக்கோம், உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். மயில் ஓர் அழகான பறவை அதுதான் வந்து கரெக்டாக அமைஞ்சிருக்கு. பிழை அற்ற தொடர் எது அப்படின்னா வந்து ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. மயில் ஓர் அழகான பறவை. அடுத்து பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்துக அப்படிங்க. பேட்ரியாட்டிசம் அப்படின்னா வந்து நாட்டுப்பற்று. லிட்ரேச்சர் இலக்கியம். ஆர்ட் கேலரி வந்து கலைக்கூடம். நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி வந்து மெய்யுணர்வு. ஸோ பேட்ரியாட்டிசம் அப்படின்னா வந்து நாட்டுப்பற்று. லிட்ரேச்சர் இலக்கியம். ஆர்ட் கேலரி வந்து கலைக்கூடம். நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி வந்து மெய்யுணர்வு. அடுத்து ஒருமை பன்மைன்னா நமக்கு வந்து ஒருமையில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த முடிவும் வந்து ஒருமையாக இருக்கணும். இதே பன்மை அப்படின்னா வந்து முடிவு வந்து பன்மையாக இருக்கணும். மலையே பயிர் கூட்டமும் உயிர் கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றன அப்படிங்கிறாங்க. ஸோ வந்துன்னா மலையை மட்டும்தான் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ வந்து அது ஒருமையாக தானே முடிக்கணும். ஸோ புரிகின்றன அப்படிங்கிறது ஒரு பன்மையை வந்து முடிக்கிற வார்த்தை. ஸோ மலை மட்டும் குறிப்பிட்றதுனால புரிகின்றது. மலையே பயிர் கூட்டமும் உயிர் கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றது அதுதான் கரெக்டு. ஏன்னா புரிகின்றன அப்படின்னா தான் 2 தான் சேர்த்து எழுவாய் வந்து 2 எழுவாயாக இருக்கணும். அப்படி இல்லையா அந்த நண்பர்கள், அடுத்து வந்து என்னென்னா ஒரு மாதிரி மாணவர்கள், அது மாதிரி பன்மையில் ஆரம்பிச்சுக்கிறதுங்களா பன்மையில் முடியலாம். வெறும் மலை மட்டும் குறிப்பிட்டிருக்கிறதுனால புரிகின்றது அதுதான் கரெக்டு. புரிகின்றன அப்படின்னு முடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அது தவறு. ஸோ ஒருமை பன்மை பிழை நீக்குக. மலையே பயிர் கூட்டமும் உயிர் கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றது அதுதான் கரெக்ட். சேவல் கொக்கரிக்கும், கோழி கூவும். இதில் எது கரெக்டாக ஆர்டர் வைஸ் எழுத சொல்லியிருக்காங்க. சேவல் வந்து கூவும், கோழி கொக்கரிக்கும். மரபு பிழை அற்றதை எடுத்து எழுதுக அப்படிங்கிறாங்க. சேவல்னா வந்து கூவும், கோழி கொக்கரிக்கும். உங்களுக்கு குரூப் 4 பொறுத்தவரை ரொம்ப ஈஸியாக தான் வந்து இருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு 100 out of 100 வாங்க முயற்சி பண்ணுங்க. பிழை திருத்தம் சந்திப்பிழையை வந்து நீக்குக அப்படிங்கிறாங்க. தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன். அதில் வந்து இது பிழை திருத்தம் வந்து பண்ண சொல்கிறாங்க. சிக்கனமாக பயன்படுத்துவேன் அந்த சந்திப்பிழையை வந்து நீக்க சொல்கிறாங்க. தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து என்ன ஃபஸ்ட்டு வெறும் ஏ ஆப்ஷன் மட்டும் போடல வந்து உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். நீங்கள் என்னென்னா பிசிடியை பார்த்தீங்க அப்படின்னாவே நீங்கள் ஏ அழகாக டிக் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன்ஸை வச்சு சில ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணோம்னா நம்ம கொஞ்சம் சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து கொஞ்சம் வந்துருச்சு அப்படின்னு வச்சுங்களேன். ஏன்னா இது வராது, இது தெரியாத கொஸ்டினுக்கு வந்து நம்ம அப்படி தான் ஆன்சர்ஸை தான் பார்த்து தான் நம்ம அடிக்கணும். சம்ஸே வந்து அப்படி தான் நம்ம சில இது வந்து நம்ம ஆன்சர்லேருந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சில சம்ஸ் ரொம்ப ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம், டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கும். அதே மாதிரி வந்து எந்தெந்த கேள்விகளுக்கு ஜென்ரல் தமிழோ ஜென்ரல் ஸ்டடீஸோ தெரியலை அப்படிங்கையில் வந்து ஆப்ஷன்ஸை வச்சு வந்து நீங்கள் ஒமிட் பண்ணிவிட்டு கரெக்டான ஆன்சர் வந்து டிக் பண்ணிவிடுங்க. எனக்கு திடீர்னு வந்து இந்த இது உண்மையிலேயே எனக்கு புரியலை. பிழை திருத்தம் சந்திப்பிழையை நீக்குக அப்படிங்கையில் வந்து எனக்கு இந்த கேள்வி வந்து புரியல. தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பி
ஏபிசிடியை பார்க்கையில் தான் வந்து நமக்கு வந்து ஏ மட்டும்தான் கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து இருக்குது. சில கேள்விகள் அப்படி தான் கொஞ்சம் குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து என்ன ஆப்ஷன்ஸை வச்சு வந்து கிளியர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதுக்கு வந்து நம்ம நிறையா படிக்க வந்தோன்னா நமக்கே வந்து நம்ம ஆப்ஷன்ஸை ஒமிட் பண்ணுற அளவுக்கு நம்ம கொஞ்சம் டெவலப் ஆகிடும். நீங்கள் அதனால் வந்தோன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து தெரியாத கேள்விகளுக்கு வந்து ஆப்ஷன்ஸை வச்சு கரெக்டான ஆன்சரை டிக் பண்ணிடுங்க. பொருந்தாத இணையை கண்டறிக அப்படிங்கிறாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதுக்கு வந்து என்ன சிறுபொழுது யாமம், மாலை, வைகறை, ஏற்பாடு, நண்பகல் அப்படின்னு வரும். ஸோ குறிஞ்சி, யாமம் கரெக்டு. முல்லை, மாலை, மருதம், வைகறை. ஏற்பாடு எதுக்கு வரணும்? நெய்தலுக்கு தான் ஏற்பாடு வரணும். பாலைக்கு வந்து நண்பகல் வரணும். ஸோ டி ஆப்ஷன் தான் தவறு. குறிஞ்சினா யாமம், முல்லைனா மாலை, மருதம் வைகறை, நெய்தல் ஏற்பாடு, பாலை நண்பகல் வரணும். ஸோ இதில் பொருந்தாதது வந்து டி ஆப்ஷன். கலர் நிலம், இதோட வந்து எதிர்ச்சொல் வந்து என்னென்னா திருந்திய நிலம். கேட்டிருக்கிறது வந்து எதிர்ச்சொல். ஸோ கலர் நிலத்துக்கான எதிர்ச்சொல் வந்து திருந்திய நிலம். இடம் கூட்டல் எங்கும் வந்து சேர்த்தெழுத கிடைப்பது இம் கூட்டல் ஏ மேனு. இடம் எங்கும் அதுதான் கரெக்டு. காடு கூட்டல் ஆறு அப்படின்னா வந்து காட்டாறு அப்படிங்கிறாங்க. சேர்த்தெழுதுகன்னா காடு கூட்டல் ஆறு காட்டாறு. இந்த மாதிரி கேள்விகள் வந்து ரிப்பீட்டாக கேட்க வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பொறுத்துகளை வந்து நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவோம். காடு கூட்டல் ஆறு அப்படின்னா வந்து காட்டாறு. ஒருமைப்பன்மையை வந்து நீக்கி எழுதுக அப்படிங்கிறாங்க. 4 பக்கங்களிலும் மாட வீதிகள் வந்து அமைந்துள்ளன. ஸோ இது வந்து பன்மையை தான் குறிப்பிட்டிருக்கு. அதனால் வந்து அது பன்மையில் முடிஞ்சது. 4 பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ வீதிகள் அமைந்துள்ளன. 4 பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்துள்ளன. அது கரெக்டு. நீங்கள் சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னாவே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வந்து 6th ரொம்ப நல்லா தமிழெல்லாம் நல்லா பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். உங்கள் இல்லை இந்த மாதிரியான கேள்விகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. பட் ஆனால் ரொம்ப யோசித்தோம் அப்படின்னா மார்க்கை விட்டுருவோம். இந்த மாதிரி கேள்விகளை நீங்கள் மேலோட்டமாகவே நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு போயிடணும். எந்த கேள்விகளை ரொம்ப யோசிக்கிறோமோ கரெக்டான ஆன்சர் தப்பாக தூக்கி போட்டு வந்துடுவோம். எல்லாம் ஜஸ்ட் லைட்டாக ஒரு இடம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாவே கரெக்டான ஆன்சர் வந்துடும். நீங்கள் டிக் அடிச்சுட்டு வந்துடலாம். ஒருமைப்பன்மை பிழையை வந்து நீக்குக அப்படிங்கிறாங்க. லக்ஷ்மி கூப்பிடுவாள். இந்த ஏபிசியை பாருங்கள். கூப்பிடுகிறார்கள் லக்ஷ்மி கூப்பிடுகிறது, லக்ஷ்மி கூப்பிடுவார். அதை பார்த்தாவே தெரியுது டி ஆப்ஷன் தான் கரெக்டு. லக்ஷ்மி கூப்பிடுவாள். ஏன்னா அவங்க வந்து என்ன பெண்பால். ஸோ முடிகிறது வந்து கூப்பிடுவாள் அப்படின்னு முடியுது. தவறான இணையை வந்து கண்டறிக அப்படிங்கிறாங்க. மாடு அப்படிங்கிறது அக்ரிணை ஒருமை வந்து கரெக்டு. அரசி உயர்திணை ஒருமை. மக்கள் அப்படிங்கிறது வந்து இது வந்து உயர்திணை பன்மையில் வரணும். ஏன்னா வந்து மக்கள் அப்படிங்கிறவங்க அக்ரீனில் வரமாட்டாங்க, உயர்திணையில் தான் வருவாங்க. ஆனால் பன்மை அது கரெக்டு. ஸோ வந்து நமக்கு உயர்திணை பன்மையில் வந்திருக்கணும். அரசன் அப்படிங்கிறது வந்து உயர்திணை ஒருமை வந்து கரெக்டு. ஸோ நமக்கு வந்து சி ஆப்ஷன் தான் தப்பு. ஏன்னா மக்கள் அப்படிங்கையில் உயர்திணை வந்திருக்கணும், ஆனால் அக்ரிணை வந்திருக்கனால சி ஆப்ஷன் தான் வந்து தவறு. சரியான எண்ணடையை தெரிவு செய்க அப்படின்னா 1 கூட்டல் ஐயம் ஓர் ஐயம். இது வந்து என்ன அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்காங்க. உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும் பார்த்தீங்களா, அதை தான் சொல்கிறாங்க. ஓர் ஐயம். சரியான தொடரை தேர்ந்தெடு. அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. அதான் அந்த வார்த்தை வந்து முன்ன பின்ன இது பண்ணியிருக்காங்க. கரெக்டான ஆர்டர் வைஸில் எழுதணும். அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. இளவேநீர் காலத்துக்குரிய தமிழ் மாதங்களை வந்து தேர்ந்தெடுக்க அப்படிங்க. நீங்கள் வந்து என்ன கரெக்டாக சித்திரை வைகாசி அப்படிங்களேருந்து நீங்கள் ஆர்டர் வைஸ் 2 மாதமாக கரெக்டாக எழுதிக்கணும். அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறதும் வந்து இளவேநீர், முதுவேநீர், முன்பனி, பின்பனி, கார்காலம், குளிர்காலம் அந்த ஆர்டரில் வந்தீங்க அப்படின்னா சித்திரை வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. ஸோ அந்த ஆர்டரும் கரெக்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக மேட்ச் ஆகிடும். இளவேநீர் காலம் அப்படின்னா சித்திரை வைகாசி வரணும். ஸோ நீங்கள் எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா இளவேநீர், முதுவேநீர், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், கார்காலம், குளிர்காலம் அந்த ஆர்டரில் எழுதிக்கிட்டு சைடை எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா சித்திரை வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. ஸோ அப்படின்னு கரெக்டாக இங்கிட்ட 6 இது எழுதிட்டு அந்த சைடு 6 இது கரெக்டாக 2 பிரித்து எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு விதமான குழப்பம் இருக்கும். ஸோ நம்ம படிக்கும்போதே தெளிவாக படிச்சுக்கணும். இளவேநீர் காலத்துக்குரிய தமிழ் மாதங்கள் எது அப்படின்னா சித்திரை வைகாசி.
கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களில் செய்தி தொடரை தெரிவு செய்க அப்படிங்கிறாங்க. முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ கடமையை செய் அப்படிங்கிறது ஒரு கட்டளை வாக்கியமாக வந்திருக்கு. நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்காய் அப்படிங்கிறது ஒரு வினாத்தொடர் வினா வாக்கியமாக வந்திருக்கு. இது பாரதியார் பாடல்களின் இனிமைதான் என்னே அப்படிங்கிறது வந்து ஒரு உணர்ச்சி வாக்கியமாக வந்திருக்கு. ஸோ முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள், இது ஒரு செய்தித்தொடர். ஸ்ட்ரோம் என்பதன் வந்து தமிழ் சொல் வந்து என்ன அப்படின்னா வந்து புயல். அது நல்லா பார்த்துங்க. ஸ்ட்ரோம் என்பதன் தமிழ் சொல் வந்து புயல். மிசைல் என்னும் ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் வந்து அறிக அப்படின்னா மிசைல் அப்படின்னா வந்து ஏவுகணை அப்படிங்கிறாங்க. நமக்கு ஏவுகணை நாயகன் அப்படின்னாவே வந்து யாரை சொல்லுவாங்க? கலாம் ஐயாவை வந்து சொல்லுவாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. மிசைல் என்னும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக அப்படின்னா வந்து ஏவுகணை. சரியா தவறா சொல்லுங்க. தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என அரச்சலூர் கல்வெட்டு வந்து சான்று அளிக்கிறது அப்படிங்கிறாங்க. ஸோ அது கரெக்டு. இந்த கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டன. ஸோ அதுவும் கரெக்டு அப்படிங்கிறாங்க. மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது வந்து தவறு அப்படிங்கிறாங்க. ஸோ கரெக்டு வந்து 1 and 2 சரி, 3 மட்டும் தவறு அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஸோ அரச்சலூர் கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ் மொழியை எழுத 2 வகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன அப்படிங்கிறது கரெக்டு. தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை வந்து கண்டறிக அப்படிங்கிறாங்க. முதல் 3. ஸோ மூ 10 பார்வை 8 ஏணி. ஸோ வந்து குறில் நெடில் அது வருது பார்த்தீங்களா? ஸோ உயிர் எழுத்துக்கள் அப்படிங்க ஊ அப்படின்னு வந்திருந்தால் இது வந்து கரெக்டானது. ஸோ இது கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் மற்ற ஆப்ஷன்ஸை பார்க்கும்போது தான் கண்டுபிடிக்கலாம். முதல் 3 மூ 10 பார்வை பா 8 ஏணி ஏ அந்த இதை வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் வச்சு தான் இந்த மாதிரியான கேள்விகள் நம்ம பார்க்க முடியும். பார்த்துங்க. ஸோ அதில் நமக்கு தவறாக இருக்கிறது எது அப்படின்னா வந்து ஏ தான் தவறாக இருக்குது. இந்த கேள்விகள் வந்து அதிகமாக வந்து நமக்கு 10th பேப்பர் புக்கிலேருந்து அதிகம் எடுக்கிறேன். நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிற ஒன்று தான், முடிஞ்ச அளவுக்கு 10th புக்கை வந்து நல்லா பார்த்துங்க. தமிழில் வந்து அதிகமாக வந்து 10th தமிழ்லேருந்து அதிகம் எடுக்கிறாங்க, பார்த்துக்குங்க. வழி நதி என்னும் இருபொருள் தரும் சொல் வந்து என்ன? வழி அப்படின்னா வந்து 6, நதி அப்படின்னா வந்து 6 அப்படிங்க. வழி நதி என்னும் இருபொருள் தரும் சொல் வந்து எது அப்படின்னா வந்து 6. ஸோ 6னா வழி நதி சொல்கிறாங்க. உலகம் அப்படின்னா தரணினா உலகம், பார் அப்படின்னா வந்து உலகம், புவனம் அப்படின்னா கூட வந்து உலகத்தை தான் வந்து சொல்லுவாங்க. இருபொருள் தரும் பல சொற்கள் வந்து அதில் உலகம் அப்படின்னா வந்து தரணினா உலகம், பார் அப்படின்னா வந்து உலகம். பேசுதல் அப்படின்னா வந்து உரைத்தல், விளம்புதல், இது எல்லாமே பேசுதலில் தான் வந்து வரும். பேசுதலோட இருபொருள் வந்து என்ன அப்படின்னா உரைத்தல், விளம்புதல். சரியான சொல் எது அப்படின்னா நான் சொன்ன வேலையை அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள் அப்படின்னா வந்து மிகுந்த. இந்த வார்த்தைகள் வந்து எது இதுக்கு கரெக்டாக சூட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரியான சொல் நான் சொன்ன வேலையை அக்கறையுடன் செய்திருக்கார்கள் அப்படின்னா வந்து மிகுந்த அக்கறையுடன். ஸோ அந்த மிகுந்த அப்படிங்கிறது தான் கரெக்டுன்னு சொல்ல வராங்க. யாது என்ற வினாச்சொல்லை பொருத்தமான வாக்கியத்தில் வந்து அமைக்க அப்படின்னா அறநெறி சாரம் என்பதன் பொருள் யாது. திருக்குறளை இயற்றியவர் அப்படின்னா வந்து யார் அப்படின்னு வரும். கம்பர் இயற்றிய நூல்கள்னால் யாவை அப்படிங்கிற மாதிரி வரும். எந்த சொற்களை எத்தனை சொற்களை பேச வேண்டும், இது வந்து அந்த வித்தின் ப்ராக்கெட்டில் கொடுத்துருந்தா தான் இதுக்கு என்னென்னு சொல்ல வராங்கன்னு தெரியும். ஸோ வந்தோன்னா அறநெறி சாரம் என்பது பொருள் யாது அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியுது. அண்ணா நூலகம் வந்து டேஸ் உள்ளதுன்னா எங்கு உள்ளது, அதுதான் வந்து கரெக்டாக. அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படின்னா வந்து சென்னையில் தான் வந்து இருக்குது. 2010 தான் வந்து அதை வந்துன்னா தொடங்கி வச்சுருப்பாங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து ஏற்படுத்தப்பட்ட ஆண்டுன்னா 2010. வஉசி வந்து சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். ஸோ இதில் வந்துன்னா வஉசி அப்படிங்கிறதான் வந்து ஆன்சர். ஸோ கொஸ்டின் எப்படி கொண்டு வரணும்? சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா வந்து வஉசி. அதான் கரெக்டான விடைக்கேற்ற வினா. நான் வந்தேன் என்ன வாக்கியத்தை எதிர்காலத்தில் வந்து குறிப்பிடுகிறேன்னா நான் வருவேன், அதுதான் வந்து கரெக்டு. ஸோ எதிர்காலம் அப்படிங்கிறது வந்து நான் வருவேன். ஸோ வந்தேன் அப்படிங்கிறது வந்து இறந்த காலம், அவங்க எதிர்காலத்தில் எழுத சொல்லியிருக்காங்க நான் வருவேன்.
பதனம் என்பதன் வட்டார வழக்கு சொல் வந்து எது அப்படின்னா வந்து கவனமாக. பதனம் என்பதன் வட்டார வழக்கு சொல் வந்து கவனமாக. கீழ்கண்டவற்றுள் சரியான நிறுத்தக்குறிகள் இடம்பெற்ற தொடர் எது அப்படிங்கிறாங்க. அந்தோ இயற்கை அழிகின்றதே. இது வந்து என்ன, இதெல்லாம் வந்து இந்த மொழித்திறன் பயிற்சி இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து வர கேள்விகள் இதெல்லாம். அந்தோ இயற்கை அழிகிறதே, இதுதான் வந்து சரியான நிறுத்தக்குறிகள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. கீழ்கண்ட வாக்கியத்தில் சரியான நிறுத்த குறியிட்டது வந்து எது அப்படின்னா, அடே அப்பா எவ்வளவு பெரிய ஏரி அப்படிங்கிறத ஒரு ஆச்சரியக்குறியோட குறிப்பிட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அச்சம், அவலம், இரங்கல் முதலான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது எது அப்படின்னா வந்து வியப்புக்குறி அப்படிங்க. அச்சம், அவலம், இரங்கல் முதலான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது வியப்புக்குறி. சோ நாடு என்பதன் மறு ஊ அப்படின்னா வந்து சோழ நாடு அப்படிங்கிறாங்க. சோநாடு என்பதன் மறுவு வந்துன்னா சோழ நாடு. எந்தைனா எம் தந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கோவை தான் கோயம்புத்தூர் தான் கோவை, கும்பகோணம் தான் வந்து குடந்தை. சோநாடு அப்படின்னா வந்து சோழ நாடு. அடுத்து பாருங்கள், இணையான தமிழ் சொல். கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா நம்ம லிட்ரேச்சர்னாவே இலக்கியம், கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா செவ்விலக்கியம். என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என கூறுவது. ஸோ கேள்வி கேட்குறாங்க, அது மாதிரி இன்னொரு கேள்வி தொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இது ஈஸி தான். வினா எதிர் வினாதல் விடை. ஸோ நம்ம அந்த கேள்வியை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னாவே இந்த மாதிரி கேள்வி நம்ம தெரியலை அப்படின்னா கூட இது இந்த கேள்வியெலாம் ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம படிக்கலை அப்படின்னா கூட. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது வினா எதிர் வினாதல் விடை. டெபிட் கார்டு அப்படின்னா வந்து பற்று அட்டை அப்படிங்கிறாங்க. டெபிட் கார்டு என்ற இணையான தமிழ் சொல் வந்து எது அப்படின்னா வந்து பற்று அட்டை. டெலிகேட் இதோட தனித்தமிழ் தருக அப்படிங்கிறாங்க, பேராளர். டெலிகேட் இதோட தனித்தமிழ் வந்து என்ன, பேராளர். ஃபைல் என்ற ஆங்கில சொல்லுக்கு வந்து இணையான தமிழ் சொல் வந்து கோப்புகள். ஃபைல் அப்படின்னா வந்து கோப்புகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.